வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். தி ரேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் எடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரஷ்யன் மூவி. நமக்கு ரஷ்யனில் வந்து கர்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்காங்க, அண்ட் இங்கிலீஷில் தி ரேஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் இதோட தமிழ் வெர்ஷன் தான் இப்போ லேண்ட்ஸ்கேப் பிளேயில் கரண்டாக இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ படம் வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டால் காரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பார்ப்பீங்க, ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னா, கார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கெராஜ் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பார். பாஸ்டில் அவங்க அப்பா ஒரு ரேசராக இருந்திருப்பாங்க. ஒரு சில இஷ்யூஸ்னால அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் வந்து இப்போ கெராஜில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் நெக்ஸ்ட் நிலைமைக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அதை வந்து எப்படி இருந்தாலும் ரேஸ் பக்கம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கார். ஆனால் இவருக்கு ஒரு கட்டத்தில் ரேஸில் பங்கேற்றா சொன்ன நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக மறுபடியும் விட்ட ரேஸை உள்ளே ரேஸுக்குள்ளே இறங்குறாப்புல. ஸோ ரேஸ்குள்ளே இறங்கின பிறகு அது யாருக்கா இறங்கினாங்க, கடைசியில் ரேஸில் என்ன ஆச்சு, ரேஸில் அவங்க நினச்சபடியான அமௌண்ட் கிடச்சா இல்லையா, ஐஸ் செக்ஸ் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேரேஜில் வர சீன்ஸ் ஆகட்டும், கார் கலெக்ஷன்ஸ் இருக்க சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்க்கவும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு வந்து அந்த கார் பேஸ்டாக இருக்கிறதுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. உங்களுக்கு இந்த கார் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர மாதிரி அதில் வேறு கதை. ஸோ ஆனால் அதில் வந்து கார் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஜீட்லிங்காக காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ யோசிச்சுக்கோங்க. படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங் கூட இப்போ உங்கள் லைன்ஸ் வீட்டில் அவ்வளோ இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காக போச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சுது, இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஓவரால் மிக்சட் ரிவ்யூஸ் தான். ஸோ நான் இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேபி உங்களுக்கும் கார் பிடிச்சதுன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். இந்த படத்துக்கு எஸ்ஆர் 5க்கு 3 கொடுக்கலாம்.